حمدا نصليا أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم قد أفلح المؤمنون قد أفلح من زكاها وقد خاب من دساها صدق الله العليم. قال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى صدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, முயற்சி என்பது நாம் வாழக்கூடிய உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் லட்சியம் என்று சொல்லக்கூடிய இலக்கு என்பது எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும். அந்த அடிப்படையில் அந்த இலக்கை அடைவதற்காக வேண்டி நாம் போராடுகின்றோம், பல்வேறு விதமான முயற்சியிலே ஈடுபடுகின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த இலக்கை நாம் அடைவதற்காக வேண்டி ஆசைப்படுகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதற்காக வேண்டி நாம் முயற்சி செய்தால் மட்டுமே அந்த இலக்கை நம்மால் முழுமையாக அடைய முடியும். ஒவ்வொரு மனிதருக்கும் வாழ்க்கையை நாம் இது செய்ய வேண்டும், அது செய்ய வேண்டும், சாதிக்க வேண்டும் என்பதாக ஆசை கொள்கிறார்கள். ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாது, நாம் ஆசைப்பட்ட பிறகு அதற்காக வேண்டி என்ன முயற்சி செய்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே கூறுகிறான், அல்லைஸல் இன்சான இல்லா மா ஸஆ. அவன் முயற்சித்ததை தவிர வேறு எதுவுமே அவனுக்கு கிடைக்காது. அவன் என்ன முயற்சி செய்கிறானோ அதுதான் கிடைக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா ஆணித்தனமாக அந்த ஆயத்திலே கூறி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, நான் கூற வரக்கூடிய விஷயம் என்பது சாதாரண முயற்சியாக இருக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று விடாமுயற்சி நாம் செய்யும் பட்சத்திலே கண்டிப்பாக விஸ்வரூப வெற்றி கிடைக்கும் என்பதாக இந்த இடத்தில் நான் ஆணித்தனமாக கூறுகிறேன். அடுத்த விஷயம் என்னவென்றால், முயற்சி கூட நம்ம சேர்த்துக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் துஆ. வெறுமனே நாம் துஆவை மட்டும் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் கரமேந்தி துஆ கேட்டுவிட்டு நாம் ஒரு முயற்சியும் செய்யாமல் பலனை எதிர்பார்ப்போம் என்றால், வெற்றியை எதிர்பார்ப்போம் என்றால் கண்டிப்பாக கிடையாது. ஒருபோதும் அப்படி நடக்கவே நடக்காது. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் எந்த அளவுக்கு சொல்வதானால், ஒருவர் தஹஜ்ஜத் தொழுகையிலே எக்ஸாம் இன்னும் இது போன்ற காரணத்திற்காக வேண்டி துஆ செய்கிறார். தஹஜ்ஜத்தில் விழித்து துஆ செய்கிறார். ஆனால் துஆ செய்த பிறகு அவர் எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் அந்த காரியத்தை அடைகிறார். அப்பொழுது அவர் வெற்றி பெறுவாரா என்று கேட்டால் சந்தேகத்திற்குரியதாக இருக்கிறது. கண்டிப்பாக அவரின் வெற்றி சந்தேகத்திற்குரியதாக இருக்கிறது. ஆக கண்ணியத்திற்குரியவர்கள் நாம் விளங்கக்கூடிய விஷயம், துஆ இன்னும் துஆவுடன் வெற்றியுடன் நாம் துஆவை சேர்க்க வேண்டும். துஆவை சேர்த்து நாம் முயற்சி செய்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்பதாக இரண்டாவது விஷயமாக நான் இந்த இடத்தில் பதிய வைக்கிறேன். அடுத்த விஷயம் என்னவென்றால், அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே 8 விதமான சத்தியங்களை தொடர்படியாக கூறியிருக்கிறான். வஷ்ஷம்ஸி வத்துஹாஹா வல் கமரி இதா தலாஹா வன் நஹாரி இதா ஜல்லாஹா என்பதாக இந்த சூறாவிலே தொடர்படியாக 8 ஆயத்துகளிலே சத்தியமிட்டு கூறுகிறான். 9வது ஆயத்திலே அல்லாஹ் தஆலா கூறுகிறான். 8 ஆயத்தை சொல்லிய பிறகு 9வது ஆயத்தை அல்லாஹ் தஆலா கூறுகிறான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. யார் தன்னை திருத்திக் கொண்டாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். யார் தன்னை திருத்திக் கொண்டாரோ அவர் முழுமையாக வெற்றி பெற்று விட்டார். இன்னும் அடுத்த ஆயத்திலே அல்லாஹ் தஆலா கூறுகிறான், வகத் காப மன் தஸ்ஸாஹா. யார் தன்னை திருத்திக் கொள்ளவில்லையோ அவர் வெற்றி பெறவில்லை, தோல்வியை அடைந்து கொண்டார் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஆயத்தில் நான் விளங்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், அல்லாஹ் தஆலா இந்த இடத்தில் சுட்டி காட்டக்கூடிய விஷயம் என்னவென்றால், ஒரு மனிதன் தம் முயற்சியை முன்னேறுவதற்காக வேண்டி அவன் என்ன போராடுகிறானோ அதை அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே சுட்டி காட்டுகிறான். தன்னுடைய முயற்சியை, அதாவது முன்னேற்றமாக வெளிப்படுத்துவது, அவன் எந்த அளவு முயற்சி செய்கிறான் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே மறைமுகமாக சுட்டி காட்டுகிறான். இன்னும் சொல்வதானால், இவ்வுலகத்தில் உள்ள எல்லா பொருட்களுக்கும் 2 விதங்களாக அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான், அமைத்திருக்கிறான். ஒவ்வொரு பொருளுக்கும் 2 விதமாக முறையிலே அல்லாஹ் தஆலா அமைத்திருக்கிறான். ஒன்று அழிவையும் அமைத்திருக்கிறான், மற்றொன்று ஆக்கத்தையும் அமைத்திருக்கிறான். அழிவையும் படைத்திருக்கிறான், ஆக்கத்தையும் படைத்திருக்கிறான். உதாரணமாக நான் சொல்கிறேன், அதற்கு முன்பாக ஆனால் அந்த விஷயத்தில் நாம் ஒன்று கவனிக்க வேண்டும். அழிவு என்பது தானாக வரும், ஆக்கம் என்பது நாம் முயற்சித்தால் பாதுகாத்தால் மட்டும்தான் ஆக்கம் வரும்.
உதாரணமாக சொல்வதானால் ஒரு உணவு இருக்கிறது, சமைக்கப்பட்ட ஒரு உணவு இருக்கிறது. அந்த உணவை நாம் அழிக்க வேண்டும் என்றால் அதற்காக எந்த ஒரு முயற்சியும் எடுக்க தேவையில்லை. அந்த உணவு அழிக்கிறதுக்காண்டி நம்ம நினைக்கணும்னா எந்த முயற்சி எடுக்க தேவையில்லை. ஆனால் அதே உணவை நம்ம பாதுகாக்கிறோம்னு நினைக்கணும்னா அதற்காக வேண்டி நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதை சில உணவுகளை சூடுபடுத்தணும், சில உணவுகளை குளிர்ச்சி செய்யணும். இது போன்று முயற்சி செய்வதனால் அந்த உணவு பாதுகாக்கப்படுகிறது, ஆக்கப்படுகிறது. அது போன்று அந்த உணவை நாம் அழிக்க விரும்பினால், நாம் எதுவுமே செய்யாமல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அது 2 நாளில் அழிஞ்சிரும். அதற்காக நம்ம எந்த முயற்சியுமே செய்யல. இது போன்றுதான் இன்னும் சொல்வதானால் ஒரு தோட்டம் இருக்கிறது, பசுமையான ஒரு தோட்டம் இருக்கிறது. அந்த தோட்டத்தை நாம் எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் அதை கண்டுகொள்ளாமல் அப்படியே விட்டுவிட்டால் சில நாட்களில் அந்த தோட்டம் அப்படியே அழிந்துவிடும். எந்த ஒரு முயற்சி செய்யாத காரணத்தில் அந்த தோட்டம் அதில் உள்ள மரங்கள் செடிகள் எல்லாம் வாடி போய்விடும். இது போன்றுதான் இன்னும் நாம் முயற்சி செய்து தினமும் அதற்கு நாம் அன்றாட நம்ம தண்ணீர் செலுத்தும் போது அது பசுமையாக இருக்கின்ற காரணத்தினால் பசுமையாக ஆகிவிடும். இது போன்றுதான் நம் முயற்சி செய்யும் பொழுது, ஒவ்வொரு விஷயத்தில் நாம் முயற்சி செய்யும் பொழுது நமக்கு பாதுகாப்பு பெறும், ஆக்கம் பெறும். ஆனால் நாம் முயற்சி செய்யாமல் அதை அப்படியே விட்டு விட்டோமே ஆனால் கண்டிப்பாக அழிவு ஏற்படும். இது போன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இதை யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை போகிற போக்கில் அப்படி நம்ம போயிட்டோம்னா நம்ம வாழ்க்கை இறுதியாக அழிந்துவிடும். அப்படி இல்லாமல் நாம் ஒவ்வொரு நொடியிலும் நாம் முயற்சிக்காக வேண்டி போராடி கொண்டே இருக்க வேண்டும் என்பதாக இந்த இடத்தில் நான் கூறுகிறேன். இன்னும் அடுத்த விஷயம் சொல்ல வேண்டால், நம்ம இப்போ எக்ஸாம் வருது, எக்ஸாமுக்காக வேண்டி நம்ம தயாராகணும். அப்போ தயாராகிற பட்சத்தில் நம்ம அதற்காக வேண்டி நம்ம என்ன முயற்சி செய்கிறோமோ அதுதான் நம்ம நம்முடைய வெற்றிக்கூட காரணமாக இருக்கும். எந்த அளவு நம்ம படிச்சிருக்கோமோ, எந்த அளவு நம்ம முயற்சி செஞ்சுருக்கோமோ அந்த அளவு நம்முடைய மார்க் நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ நம்ம ஒரு மார்க் ஒரு பர்சன்டேஜ் எடுத்திருக்கோம்னா அந்த அளவிற்கு ஒரு முயற்சி செஞ்சுருக்கா நம்ம தெரிஞ்சிடும். ஆனால் ஒருத்தர் மார்க்கே எடுக்கலை, படிக்காமல் அல்லாஹ்விட்ட மட்டும் துவா செஞ்சுட்டு யாரெல்லாம் நான் எப்படியாவது பாஸ் ஆயிடணும் அப்படின்னு துவா செஞ்சுட்டு ஒரு முயற்சியுமே எடுக்காமல் போய் எக்ஸாம் எழுதினாரே ஆனால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது. ஏனென்றால் அந்த இடத்தில் ஒரு முயற்சியும் இல்லை. இதே நாம் பல முயற்சிகளை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் கரமேந்தி துவா செய்தால் அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக வெற்றியை தருவான். இது போன்று நாம் துவா செய்யக்கூடிய முயற்சி செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அடுத்த விஷயம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் பல உதாரணங்கள் முயற்சிக்கு இருக்கிறது. முயற்சியுடைய படிக்கட்டுகள், அதாவது முயற்சியுடைய வெற்றியினுடைய படிக்கட்டுகள் என்னவென்றால், தோல்வியினுடைய ஸ்டெப்பு தான் வெற்றியுடைய முதல் படின்னு சொல்லுவாங்க. நம்ம எந்த அளவு தோற்றுக்கிட்டே இருக்குமோ நம்ம வெற்றியை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறோம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை ஒரு சான்றாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான கஷ்டங்கள் பட்டிருக்கிறார்கள். இஸ்லாத்திற்காக வேண்டி பல முயற்சிகள் அடைந்திருக்கிறார்கள். ஒரு முறை நுபுவத் பட்டம் பெற்ற பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கஷ்டங்கள் பெற்று பல கஷ்டங்களை அடைந்து அவர்கள் இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி இஸ்லாமியர்களை எவ்வாறு உருவாக்குவது என்பது அவர்களுக்கு ஒரு திகைப்பை ஊட்டியது. அந்த அளவு ஒரு ஆச்சரியம் அடைந்தது. என்ன செய்யறதுன்னு ரசூலுல்லாஹ்க்கு தெரியல. நுபுவத்து கிடைச்சிருச்சு, நம்ம அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவியது 2 விஷயம்தான். ஒன்று, அல்லாஹ் தஆலாவுடைய குர்ஆன் ஆயத்து நேரடியாக வஹி. 2வது விஷயம் என்னவென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னம்பிக்கையுடன் கூடிய விடாமுயற்சி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல கஷ்டங்கள் பட்டு விடாமுயற்சி செய்தார்கள், தோல்வி அடைந்தார்கள். மீண்டும் மீண்டும் விடாமல் முயற்சி சென்று கொண்டே இருக்கும் சமயத்திலே இறுதியாக அல்லாஹ் வெற்றியை தந்தான். எந்த அளவு வெற்றி செல்லார்கள் என்றால், தாயிஃபிலே கல்லடிகள் பெற்றார்கள். இன்னும் அவருடைய சொந்த மன்னர்களிடத்தில் சொல்லால் அவர்கள் யாசிக்கப்பட்டார்கள். அவர்கள் உஹது போரிலே பல் உடைக்கப்பட்டது. இது போன்ற பல விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்பட்ட பிறகு அவர்கள் இறுதியாக பல விடாமுயற்சிக்கு பிறகு கிடைத்த வெற்றி என்னவென்றால் ஃபதஹுல் மக்கா என்று சொல்லக்கூடிய வெற்றியாக இருக்கிறது. அந்த வெற்றி தான் ஒரு மகத்துவமான வெற்றியாக இருக்கிறது. அந்த வெற்றியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே சாதாரணமாக பெறவில்லை, விடாமுயற்சியின் காரணமாக தான் பெற்றிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இறுதியாக ஒரு குருவியினுடைய முயற்சியை பார்ப்போம். ஒரு சின்ன குருவி ஒரு காட்டில் உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்புறம் உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் சமயத்திலே திடீரென்று தீ பிடித்து விடுகிறது காட்டிலே. அப்பொழுது எல்லா உயிரினங்களும் அக்காட்டிலிருந்து வெளியேறுகிறது. உடனே ஒரே ஒரு சிட்டுக்குருவி மட்டும் அந்த தீயை அணைப்பதற்காக வேண்டி விடாமல் முயற்சி செய்கிறது.
அதை பார்த்து சில உயிரினங்கள் கேலி கிண்டல் செய்கிறது. அதை பொருட்படுத்தாமல் அந்த குருவி மீண்டும் மீண்டும் முயற்சி செய்கிறது, விடாமுயற்சி செய்கிறது. அல்லாஹு தாலா அதை பார்த்து அந்த குருவிக்கு உதவி செய்யும் வண்ணமாக, விடாமுயற்சியின் வண்ணமாக அல்லாஹு தாலா ரஹ்மத்தான மழையை பொழிகிறார். அப்ப இந்த சம்பவத்தினால் விளங்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், ஒரு குருவியின் விடாமுயற்சியை கவனித்து அல்லாஹு தாலா உதவி செய்கிறான் அல்லவா? அது போன்று வாழக்கூடிய நம்முடைய மக்களின் துவா, நம்முடைய முயற்சியின் காரணமாக அல்லாஹு தாலா நமக்கு வெற்றியை தருவான் என்பதாக இந்த துவாவுடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.